all, welcome back to our channel Learn with Dhiravi. இன்னைக்கு 7 days challenge to learn Hindi ஸ்வர் part 1 பார்க்கலாம். ஸ்வர்னா என்ன நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். தமிழில் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்வர் இல்லாமல் இன்னும் பார்க்க முடியாது. இப்போ லெட்டர்ஸ் போகலாம். இப்போ 2 லைன் இப்போ நம்ம போடுறோம்னா அந்த லைனோட மேலே லைன் இருக்குது பாருங்களேன், அந்த மேலே லைனில் டச் பண்ணி தான் நம்ம எழுதணும். இப்போ ஆ எப்படின்னா, இப்போ 3 போட்டு ஒரு குட்டி ஹைஃபன் போட்டு ஒரு 1 போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டோம்னா நம்மளுக்கு ஆ கிடைக்குது. ஸோ எப்பயுமே கோட்டுக்கு மேலே தான் எழுதுகிறோம். திருப்பி ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஆவோடது 3 போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு 1 சைடில் ஒரு 1 போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டோம்னா அது ஆ. அடுத்தது ஆ பார்த்தோம்னா 3 போட்டு ஒரு குட்டி ஹைஃபன் போட்டு ஒரு 1 இன்னொரு 1 பக்கத்துலேயே போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டோம்னா நம்மளுக்கு ஆ கிடைக்குது. இன்னொரு தடவை 3 போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு 1 இன்னொரு 1 போட்டோம்னா நம்மளுக்கு ஆ கிடைக்குது. இப்போ ஈ பார்க்கலாம். ஈ வந்து கோட்டுக்கு மேலே லைனில் ஒரு 1 போட்டு குட்டி 1 போட்டு ஒரு எஸ் போட்டு கீழே ஒரு ஹூக் போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டோம்னா நம்மளுக்கு ஈ வருது. இன்னொரு தடவை பார்க்கலாம். ஒரு 1 போட்டு ஒரு எஸ் போட்டு கீழே ஒரு ஹூக் போட்டு மேலே ஒரு டேஷ் போட்டோம்னா ஈ கிடைக்குது. ஈ எப்படி போடுறோன்னா, இப்போ ஈ போட்ட மாதிரியே ஒரு குட்டி 1 எஸ் போட்டு கீழே ஒரு ஹூக் டேஷ் போட்டு மேலே ஒரு ஹூக் போட்டோம்னா நம்மளுக்கு ஈ கிடைக்கும். இன்னொரு தடவை பார்க்கலாம். 1 போட்டு எஸ் போட்டு கீழே ஒரு ஹூக் மேலே டேஷ் போட்டு மேலே ஒரு ஹூக் போட்டோம்னா நம்மளுக்கு ஈ கிடைக்குது. இப்போ குட்டி ரீகேப் பார்க்கலாம். இப்போ 2 லைனுக்கும் மேலே இருக்க லைனில் தான் நம்ம டச் பண்ணுற மாதிரி எழுதணும். இப்போ ஆ எப்படி போடுறோம், 3 போட்டு ஒரு குட்டி ஹைஃபன் 1 போட்டு மேலே டேஷ் போட்டோம்னா நம்மளுக்கு ஆ கிடைக்குது. ஆ எப்படி எழுதுறோம்னா 3 போட்டு குட்டி ஹைஃபன் ஒரு 1 இன்னொரு 1 போட்டோம்னா ஆ கிடைக்குது. அடுத்தது ஈ 1 போட்டு எஸ் போட்டு கீழே ஒரு ஹூக் போட்டு மேலே டேஷ் போட்டோம்னா ஈ கிடைக்குது. அடுத்தது ஈ எப்படி போடுறோன்னா 1 போட்டு எஸ் போட்டு கீழே ஒரு ஹூக் மேலே ஒரு ஹூக் போட்டோம்னா நம்மளுக்கு ஈ கிடைக்குது. இன்றைக்கி 4 letters பார்த்தோம். தட் இஸ் part 1. part 2ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.